ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் எக்ஸ்பிளைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வெப்சைட் வச்சுருக்கவங்களுக்கான டொமைன் ப்ரொவைடிங் வெப்சைட்டு தான் ஒரு 5th பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா GoDaddy. அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் கூகுளில் போய் GoDaddy அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் காட்டும். ஃபஸ்ட்டாக GoDaddy அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்டை தான் நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம். நீங்கள் கூகுள் போய் GoDaddy அப்படின்னு டைப் பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும். இப்போ ஃபஸ்ட்டாக இருக்க வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஃபஸ்ட்டு அதில் உங்கள்கிட்ட டாப்பில் என்ன ஆஃபர்ஸ் டீல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஷோ பண்ணியிருப்பாங்க. எல்லா கம்பெனி அண்ட் வெப்சைட்ஸ்லுமே இப்படி தான் அவங்கள்ட்ட என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத அவங்க இதில் ஷோ பண்ணியிருப்பாங்க. அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை கடைசி வரைக்கும் நீங்கள் போய் படித்து பார்த்து ஈஸியாக என்னென்ன அவங்கள்ட்ட இருக்குது, நம்ம எந்த மாதிரி பிளான் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். அதை ஓகே பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. எதுக்கு இப்படின்னா அவங்கள்ட்ட என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லைங்களா, அதுக்காக நீங்கள் கிளிக் பண்ணோடனே இப்படி கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணோடனே சி பிளான்ஸ் அப்படின்னு மேலே பார்த்தீங்களா ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்குது. அதை ஓகே பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அது அவங்கள்ட்ட இருக்க பிளான்ஸ் எல்லாம் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம், இ-காமர்ஸ் அப்படின்னு 4 விதமான பிளான்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த விதமான பிளான்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளான்ஸில் என்னென்ன அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குங்கிறதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பேசிக்கில் 249 பெர் மந்த்து. இது மாதிரி அவங்க என்னென்ன ஆஃபர்ஸில் என்னென்ன அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லியிருக்காங்க. அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதை தான் நிறைய பேர் வாங்குகிற டொமைன் பர்ச்சேஸை தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் டொமைன் வாங்குறதுக்காக ரெண்டாவதாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேம் சீப். இதுக்காக நம்ம அதே மாதிரியே கூகுளில் போய் நேம் சீப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் வந்துடும். நேம் சீப் நான் டிஸ்பிளேயில் காமிக்கிற மாதிரி டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிரும். அதை ஓகே பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ரெஜிஸ்டர் டொமைன் நேம் டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அங்கே உங்கள் வெப்சைட்டோட நேமை டைப் பண்ணினா உங்களுக்கு எந்த மாதிரியான டொமைன்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க காட்டுவாங்க. கீழே வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்க ஆஃபர்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறத எப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. .com பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 8/98 per year அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கீழே பிஸ்னஸ் ஃபார்மேஷன் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது என்ன ஒரு கண்டிஷன்னா US பர்சனுக்கு மட்டும் இது ஃப்ரீ, பிஸ்னஸ் ஃபார்மேஷன் மட்டும் ஃப்ரீன்னு கொடுத்துருப்பாங்க. மேலே .com வாங்கணுன்னா $8.98 per year கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியே உங்களுக்கு எந்த ஆஃபர் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக எக்ஸாம்பிள் வெப்சைட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். எனக்கு எந்த விதமான டொமைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்க்குறதுக்காக நான் எக்ஸாம்பிள் வெப்சைட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்குறேன். நான் டைப் பண்ணோன்னே பாருங்கள், எக்ஸாம்பிள் வெப்சைட் .com மட்டும் இப்போ அவைலபிளாக இல்லை, ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு காமிக்குது. கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வெப்சைட் .org அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இவ்வளோ பர் இயர் அப்படின்னு காமிக்குது. உங்களுக்கு இதில் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்து உங்களுக்கு எத்தனை மந்த்ஸுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பர்ச்சேஸ் ஆகிரும். உங்களுக்கு 1 month வேணாலும் இல்லை 12 month, 36 month, 48 months உங்களுக்கு இது மாதிரி எதில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஈஸியாக இதை வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் உங்களுக்கு நேம் சீப்பில் எப்படி ஹோஸ்டிங் வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம மூணாவதாக என்ன பார்க்கவும் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹோஸ்ட். இதையும் நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணாலே ஓப்பன் ஆகிரும். கூகுளில் போய்ட்டு நீங்கள் ப்ளூ ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ப்ளூ ஹோஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகுது, அது இல்லை. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ப்ளூ ஹோஸ்ட் இந்தியா அப்படின்ட்டு பார்த்தீங்களா, ப்ளூ ஹோஸ்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் அதை இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். அதாவது இது மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். பண்ணோடனே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸ் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறது காமிக்கும். என்னென்ன பிளான்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறது ஷோ பண்ணி காமிக்கும். பாருங்கள், கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோடனே ஷேர்டு ஹோஸ்டிங், வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங், ஆன்லைன் ஸ்டோர் இப்படின்னு இவங்கள்ட்ட 3 விதமான பிளான்ஸ் இருக்குது.
அது கீழே அவங்கள்ட்ட அந்த பிளான்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இது மாதிரி அவங்க நிறைய பிளான்ஸில் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு ஆஃபரை பர்ச்சேஸ் பண்ணி அது உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க மணி பேக் கேரண்டி கொடுக்குறாங்க. இதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஹோஸ்டிங்கை நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னு பார்க்கலாம். ஃபோர்த்தாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர். இதையும் நீங்கள் கூகுளில் போய் ஹோஸ்டிங்கர் அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். ஹோஸ்டிங்கர்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டாகவே ஹோஸ்டிங்கர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆனோடனே ஓப்பன் ஆகிரும். இப்போ இவங்க வெப்சைட்டோட லேட்டஸ்ட் ஆஃபர் என்ன பார்த்தீங்கன்னா 149 per month. இதில் ஃப்ரீ டொமைன், ஃப்ரீ வெப்சைட், மிக்ரேஷன், 24/7 சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் உங்களோட லேட்டஸ்ட். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்க பிளான்ஸ்லாம் அவங்க ஷோ பண்ணுவாங்க. மோஸ்ட் பாப்புலர் அதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுற பிளான், அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்க பிளான். நானும் டொமைனுக்காக ஹோஸ்டிங்கர் தான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயும் இந்த ப்ரீமியம் பேக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் அதையே சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த ப்ரீமியம் பிளான்லேயே உங்களுக்கு ஈஸியான நம்ம எதிர்பார்க்குற ஆஃபரெல்லாம் இந்த பேக்கேஜில் தான் இருக்குது. இதில் 100 வெப்சைட் வரலையும் நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரீ டொமைன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னா 669 பரில் இருக்க ஒரு டொமைன் வந்து நமக்கு ஃப்ரீயாக தராங்க. கீழே நீங்கள் ஆல் ஃபீச்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா மேனேஜ்டு வேர்ட்ப்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. வேர்ட்ப்ரெஸ்ஸில் அவங்கள்ட்ட என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, கீழே வெப்சைட் பில்டரில் என்னென்ன இருக்குது, செக்யூரிட்டிலாம் எந்த விதமான செக்யூரிட்டி இவங்க இந்த பிளான்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன இதில் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறத அவங்க ஷோ பண்ணி காட்டுறாங்க. இதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஹோஸ்டிங் ஆப் தான் இது. நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டொமைன்ஸ். இதையும் நீங்கள் கூகுளில் போய் கூகுள் டொமைன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கூகுள் டொமைன்ஸ் அப்படின்னு அஃபீஷியல் சைட் கூகுள் டொமைன்ஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணோடனே ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் அந்த வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கெட் ஏ நியூ டொமைன் ஃபார் ஸ்கொயர் ஸ்பேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே ஃபைண்ட் ஏ டொமைன், ட்ரான்ஸ்ஃபர் டொமைன், பில்ட் ஏ வெப்சைட் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டுக்கு இவங்க ஃப்ரம் $6 இவங்கள்ட்ட ஹோஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறது, இமெயில் மார்க்கெட்டிங், இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இது இவங்கள்ட்ட இருக்க டொமைனில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான வெப்சைட் ஹோஸ்டிங் வேணுமோ நீங்கள் அதையும் இவங்கள்ட்டையும் வாங்கிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன 4லையும் இருக்க மாதிரியே தான் இவங்கள்ட்டையும் சில பிளான்ஸ் இருக்கும். அந்த பிளான்ஸ் என்னென்னு இவங்க ஒரு இதாக அவங்க தனித்தனியாக கொடுக்கவே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸாம்பிளுக்காக நம்ம டைப் பண்ணி பார்த்தா தான் நமக்கு என்னென்ன பிளான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக ஸ்டார்ட் யுவர் வெப்சைட் சர்ச் ஹியர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் நான் எக்ஸாம்பிளுக்காக எக்ஸாம்பிள் வெப்சைட் அப்படின்னு டைப் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எந்தெந்த அவைலபிளில் அவங்கள்ட்ட டொமைன் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. உங்களோட வெப்சைட் நேமே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற டொமைன் நேமும் இங்கே கிடைக்கும். நான் சொன்ன 5 ஹோஸ்டிங்லேயும் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா.